நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோனா, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம். சிறிய மக்களும் இதே உற்சாகத்தோட நம்மளை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையோட நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இங்கே நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா, இது எல்லாமே எனக்குரியது, நம்ம கிடைக்கிறது எல்லாமே எனக்குரியது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட எண்ணம் ஒரு தவறானது தான் இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடியது. ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வீடு திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது, பயங்கரமா எரியுது. எல்லாரும் முன்னாடி கத்துறாரு, ஐயோ தீப்பிடிச்சு எரியுது, என் சொத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிருந்து ஒருத்தர் ஓடி வந்துட்டு, டே நீ கவலைப்படாதடா, இப்பதான் உங்க அப்பா டாக்குமெண்ட் எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போனதை நான் பார்த்தேன், இந்நேரம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கோண்டா, இது உன்னுடைய சொத்தே கிடையாது, இந்நேரம் வித்துட்டு இருப்பாரு, அது காசு ஆக்கியிருப்பாரு அப்படின்னு. அப்படியாடா, அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னொருத்தவங்க கொஞ்ச நேரத்துல டே இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் லீவ் வேண்டா, உங்க அப்பா இன்னும் பண்ணல, அது இப்ப எரிஞ்சிட்டு இருக்குது, உன் சொத்து தானே. மறுபடியும் ஐயோ என் சொத்து போச்சேன்னு சொல்லிட்டு அழறான். நம்மில் பல பேர் இப்படிதான் இருக்கும். எல்லாமே எனக்குரியதுன்றப்போ அதோடைய வலி ஜாஸ்தி, அதிகம். அதே போல எனக்குரியது என்ற எண்ணம் நம்ம கிட்ட இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்காது. நிச்சயமாக நம்ம பல நேரங்கள்ல எனக்கு அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு அல்ல அப்படிங்கிறப்போ, அதே விஷயம், அதாவது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு முதலில் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும், பின்னர் அதே விஷயம் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அதே விஷயம் முதலில் துன்பத்தை கொடுத்திருக்கலாம், பின்னாட்கள் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஸோ அப்போ அது அந்த பொருளை சார்ந்த விஷயம் அல்ல, அது என்னை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ளாத வரை இது எனக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் தெரிந்து கொண்டே இருக்கும். ஸோ நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? இன்னைக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் நம்மளே கேட்டுக்க போறோம். கேள்விகள். அந்த கேள்விகள் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய குடும்ப உறவுகளை வலுப்பெற செய்வதற்கு, வலிமை அடைய செய்வதற்கு. அப்பா அம்மா, பல பேருடைய குடும்ப பில்டிங் வந்து இப்போ வீக்கா இருக்குன்னு சொல்ல வரீங்க? பல பேருன்னு இல்ல, ஒவ்வொரு குடும்பத்துடைய இதை பொறுத்தது வேறுபடும். அதனால ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், ஸ்ட்ராங்காவும் இருக்கலாம், வீக்காவும் இருக்கலாம். அது எப்படி இருக்குதோ தெரியல. அது இந்த கேள்விகளை பொறுத்து. ஒருவேளை இந்த கேட்கக்கூடிய கேள்விகளை உங்க வீட்டுல யதார்த்தமா நீங்க ரெகுலரா கேட்கறீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். சோ அப்படிப்பட்ட ஒரு சில கேள்விகள் அம்மா அப்பாக்கு இடையில கேட்டுக்கலாம், அம்மா அப்பா குழந்தைகளுக்கு மாத்தி கேட்டுக்கலாம், கணவன் மனைவியிட, மனைவி கணவன் கிட்ட கேட்டுக்கலாம், யார்கிட்டனாலும் கேட்டுக்கலாம், குடும்ப உறவுகளுக்கு இடையில. அப்போ முதல் கேள்வி ரொம்ப எல்லாமே எளிமையான சாதாரண கேள்விகள், ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது. ஸோ ஒரு கணவன் மனைவி இரவு உறங்க செல்றதுக்கு முன்னாடி கணவன் மனைவி கிட்டயோ இல்லை மனைவி கணவன் கிட்டயோ இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்டயோ பிள்ளைகள் பெற்றோர்கள் கிட்டயோ இன்னைக்கு உங்க நாள் எப்படி போச்சு? இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் சொல்வதற்கு நிறைய கதைகள் உண்டு. அப்ப ஸ்கூல் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, எங்களை பிடி பீரியட் கூட்டு போனாங்க தெரியுமா, அவங்களுடைய கதையை கேட்கறதுக்கு கதைகள் உள்ள வரும். அப்ப அலுவலகத்துல இருக்க சென்று வரக்கூடிய ஒரு மனைவி இன்னைக்கு அலுவலகத்துல என்னென்ன விஷயங்கள் தெரியுமா, என்னென்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன பொறுப்புகள், அவங்க அலுவலக கதைகள் ஓடும். பணிக்கு சென்று வரக்கூடிய கணவனும் அது போல அவருடைய கதைகள் என்ன, எல்லாருக்கிட்டுமே அவங்களுடைய கதைகள். இப்போ இது என்ன ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு என்ன நடக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கணவன் மனைவி கிடையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் கிடையோ என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியல. ஸ்கூல்ல போய் யாரை மீட் பண்றான், என் பையன் நல்லா தான் இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க திடீர்னு கெட்ட வார்த்தை பேசுறான், எப்படி தெரியல, ஏன் தெரியலன்னு வருதுன்னா, நான் என் குழந்தைகிட்ட ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு என்ன பண்ணல, கேட்கல. கேட்டா தான் என்ன பண்ணுவான், என் ஃப்ரெண்டை பார்த்தேன், என் ஃப்ரெண்ட் இதை சொன்னா அதை சொன்னா, என் ஃப்ரெண்ட் இந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினான்னு அப்பந்தான் என்ன ஆகும், அப்ப எங்க இருந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் தெரிய வரும். கணவன் மனைவி கிடையாது, என் கணவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல, என் மனைவி என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. காரணம் ஹவ் வாஸ் யுவர் டே அப்படிங்கிற ஒரு சாதாரண கேள்வியே இல்லாதது. அப்போ அந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் ஈவினிங் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கேட்டோம் அப்படின்னா, பார்த்து கொண்டு இறை மக்கள் வந்து இப்ப கேட்காதீங்க, இரவு தூங்குவதற்கு முன் போய் கேளுங்க, கண்டிப்பா கேட்பாங்கன்ற நம்பிக்கையோட நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கலப்பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும், ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும், என்னை காத்தருளும். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை, பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன், தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர், தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர்.
பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதிமுறையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம்பியத்தகு செயல்களை அறிவிப்பேன். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. 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 இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நம்முடைய தியானத்திற்கு திருப்பாடல் 71 சிந்திக்க தியானிக்க இருக்கின்றோம். சிறப்பான விதத்தில் இந்த திருப்பாடல் ஒரு அற்புதமான ஜெபம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருப்பாடல் ஆசிரியர் முதல் வரியிலேயே அருமையாக கூறியிருக்கின்றார், ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதையும் என்று கூறுகிறார். இன்றைய சிந்தனைக்கு நாம் 3, 4, 5, 6, 16, 17 வசனங்களை சிந்தித்தாலும் தொடக்கத்திலேயே ஆசிரியர் ஆண்டவரிடம் ஜெபிக்க கற்றுத்தருகிறார். ஆண்டவரே, ஒருபோதும் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் வெட்கம் வரக்கூடாது, யாருக்கும் முன்பாகவும் நான் தலையுடிந்து நிற்கக்கூடாது. எவ்வளவோ துன்பம், துயரம், வேதனை இருந்தாலும் நான் உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், நான் நிமிர்ந்துதான் செல்ல வேண்டும். ஏனென்றால் நீ கோட்டையும் அரணுமாக இருக்கின்றீர். நீ கோட்டையும் அரணமாக இருக்கின்ற சூழ்நிலையில கண்டிப்பாக நிச்சயமாக நீர் என்னோடு இருக்கின்றீர். நீர் என்னை உருவாக்கியதிலிருந்து, என்னை படைத்ததிலிருந்து என்னை நீர் பராமரித்து கொண்டிருக்கின்றீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் இன்று நினைவூட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சில மருத்துவமனையில் நாம் பார்த்திருக்கின்றோம், 24 மணி நேரமும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், ஆபத்தாக இருந்தாலும், விபத்தாக இருந்தாலும் மருத்துவ சேவை கொடுக்கப்படும் என்று 24 மணி நேரமும் மருத்துவர்கள் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். மருத்துவர்களே உயிரை காக்க 24 மணி நேரமும் தயாராக இருக்கின்ற போது நம்முடைய தேவன், நம்மை உருவாக்கியவர், படைத்தவர், நம்மை பராமரிக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக, கண்டிப்பாக அவர் நம்மோடு உடன் இருப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைப்பதில்லையா? அவர்கள் நலத்தோடு வாழ வேண்டும், செல்வப்பெருக்கோடு வாழ வேண்டும் என்று இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு நினைவூட்டுகிறார். முதிர்ந்த காலத்தில் நாம் ஒருபோதும் சோர்வோ தளர்வோ அல்லது ஆண்டவரே என்னை புறந்தள்ளி விடாதே, அதற்காக இப்போதே நான் ஜெபிக்கின்றேன் என்று ஆசிரியர் நினைவூட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது ஜெபிப்பது, ஒருவேளை நான் முதிர்ந்த வயதில் ஜெபிக்க முடியாமல் போனாலும் அல்லது
தளர்ந்து போனாலும் சோர்ந்து போனாலும் அப்போது எனக்கு துணையாக இருந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பாடல் இன்றைய பாடல். பிரியமான சகோதர சொல்லே, இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து தொடர்ந்து பயணிக்கின்றார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் சிறப்பான விதத்தில் இன்றைய 16வது வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறார். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன், உமக்கே உரிய நீதிமுறையை புகழ்ந்துரைப்பேன் என்று கூறுகிறார். ஆண்டவர் நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதி நம் மத்தியில் செயல்பட வேண்டும், ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். பிரியமானவர்களே, நினைத்து பார்ப்போம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கின்ற போது, பயணிக்கின்ற போது, அவரை நம்பியிருக்கின்ற போது அவர் கோட்டையும் அரணமாயிருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். இதோ பிற்காலத்தில் முதிர்ந்த வயதில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்காக இப்போதே நாம் ஜெபத்தை நாம் சேமித்து வைக்க வேண்டும். இப்போதே நாம் அதற்காக ஜெபிக்க 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 கண்டிப்பாக அதனுடைய பேறுபலனும் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் என்றால் அது மிகையாகாது. ஒருபோதும் நம்முடைய ஜெபம் தோற்று போகாது, கண்டிப்பாக வெற்றி உண்டு என்பதுதான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் ரத்தின சுருக்கமாக நமக்கு நினைவூட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளில் என் கடவுளே, பொல்லார் கையிலிருந்து என்னை காத்தருளும் என்று நாம் ஜெபிப்போம். நம் பழக்க வழக்கத்தில் ஒரு சில தீய நண்பர்கள் அல்லது கெட்டது நினைக்கக்கூடிய நபர்கள் அல்லது எப்போதுமே எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள், சக்தி கொண்டவர்கள் இருந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் உன்னுடையவன், என்னை நீர் கரம் பிடித்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும். ஏனென்றால் இப்படிப்பட்ட தீய சூழ்நிலைகளும் தீய நபர்களும் என்னை உம்மிடமிருந்து பிரித்து விடுவார்கள். நான் ஒருபோதும் அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏனென்றால் நீர் என்னுடைய பிறப்பிலிருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன், ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த பொல்லாரின் கையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று இந்த நாளில் நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருபோது நாங்கள் வெக்கமுறாத விதத்தில் யார் முன்பும் நாங்கள் தலைகுனிந்து போகக்கூடாது. இதோ நீர் எங்களை படைத்தீர், பராமரிக்கின்றீர், கோட்டையும் மரணமாயிருந்து எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து வருகிறீர். இதோ நாங்கள் இப்போது எழுப்பக்கூடிய இளம் வயதில் நாங்கள் உம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபங்கள்லாம் எங்களுடைய முதிர்ந்த வயதில் அது பேர்வரங்களாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் காரியங்களையும் பிள்ளைகளுடைய வாழ்வையும் எங்களுடைய நேர்மறை சிந்தனையும் நீர் ஆசீர்வதித்து இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் குடும்ப உறவுகளுக்கு இடையில், பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவிக்கு இடையில் சில எளிமையான கேள்விகள் கேட்பது வாயிலாக அந்த உறவை வலிமை பெற செய்ய முடியும். அப்படிப்பட்ட சாதாரண கேள்வி அடுத்தது என்ன? உங்களுக்கு நான் இன்று ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா, ஒரு சின்ன ஹெல்ப் ஏதாவது பண்ணணுமா? அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கும், இல்லை மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்த்திருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட எதிர்பார்த்திருக்கலாம், இல்லை குழந்தைகள் கிட்ட பெற்றோர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஏதாவது ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட காத்துட்டு இருக்க நேரம் இருப்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேளுங்க, என்ன உதவி வேணும் அப்படின்றது, என்ன உதவி கேட்பாங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும். இபி பில் கட்டிருப்பா, நீ போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுப்பா, போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிருப்பா, வரும்போது இந்த மருந்து மாத்திரை என்ன பண்ணிருப்பா. இது எல்லாமே பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க கொடுக்கறதா, யார்கிட்டயோ அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு யாருக்கு அந்த தேவை இருக்குது, நம்ம கேள்வி கேட்கறப்போ அவங்களுக்கு அந்த தேவை இருந்துச்சுன்னா அது ஒரு பதிலாக இதெல்லாம் இந்த பதில் தான் வரும் நான் சொல்ல. இது ஒன் ஆஃப் த ஆன்சர். இதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை ஏன் அப்படின்னா பெற்றோர்கள் சில நேரங்கள் பிள்ளைங்க போற அவசரத்தில் இபி பில் கட்ட சொன்னா டென்ஷன் ஆவானே, கத்துவானே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு விழி பிதுங்கி நிற்கக்கூடிய சூழல்ல பல பெற்றோர்கள் இருக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில பெற்றோர் கூட சொல்ல, எங்க வீட்டுல இப்போ எதான்ப்பா அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அப்போ இது எல்லார் வீடுகளும் நடக்கக்கூடிய இயல்பான விஷயம். அப்போ ஒரு நாள் தொடக்கத்தில் வெளியே வேலைக்கு செல்றதுக்கு முன்னாடியோ இல்லை அவங்கள பார்த்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அந்த டைமிங்லோ எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நான்
எதுவும் பண்ணுமா அப்படின்னு. சில நேரங்களில் நகைச்சுவையாக கூட சொல்லலாம், நீ ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதா எனக்கு பண்ணக்கூடிய பெரிய ஹெல்ப் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா உறவு பரிமாற்றங்கள், உணர்வு பரிமாற்றங்கள். இது வந்து நமக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படுத்தும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணும், உறுதிப்படுத்தும். கண்டிப்பா. இன்னும் இது போல சின்ன சின்ன கேள்விகள் என்னென்ன இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். டிசம்பர் 19. புனித நெமேசியுஸ். எகிப்து நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் நெமேசியுஸ். சிறுவயது முதலே இறைபக்தியோடு விளங்கிய நெமேசியுஸ் மானுடவியலில் புலமை பெற்றவராக விளங்கினார். சிறந்த கிறிஸ்துவ தத்துவ ஞானி என்றழைக்கப்பட்ட இவர் மனிதனில் இயல்பான இயற்கை பண்புகள் என்ற நூலினை எழுத, இந்நூல் கிரேக்க அராபிக் தத்துவங்களுக்கு அடிப்படையாக விளங்கியது. பிளேட்டோவின் தத்துவத்தினை அடிப்படையாக கொண்டு கடவுள் நம்மை எப்படி பராமரிக்கிறார் என்பதனை போதனை செய்த நெமேசியுஸ் கிறிஸ்தவ விழுமியங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியா பகுதி மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்ததால் பேரரசன் தீசியூசினால் திருட்டு பட்டம் சுமத்தப்பட்ட நெமேசியுஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட நெமேசியுஸ் தான் குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபணம் செய்து விடுதலை பெற நெமேசியுஸ் கிறிஸ்தவர் என்பதால் நீதிமன்றம் இழுத்துச் செல்லப்பட்டார். நீதிமன்றத்தில் கிறிஸ்துவினை மறுதலிக்க மறுத்த நெமேசியுஸ் கொலைக்களம் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரோடு எரித்து படுகொலை செய்யப்பட்டார். நெமேசியுஸின் உறுதியினை கண்ட நீதிமன்ற காவலர்களான ஹெரோன், ஆர்செனியுஸ், இசிதோர் மற்றும் டயோகோரஸ் நால்வரும் கிறிஸ்தவர்களாக மனம் திரும்ப நால்வரும் பேரரசன் தீசியூசினால் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அலெக்சாந்திரியா பகுதி மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து கிறிஸ்தவர் என்பதற்காக படுகொலை செய்யப்பட்ட நெமேசியுஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித நெமேசியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நம்ம வந்து அந்த பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன கேள்விகள் எழுப்பினாலே போதும், அந்த உறவு வந்து அவ்வளோ வலுப்பெறும் அப்படின்னு நம்ம இன்றைய நாளில் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன கேட்கணும்? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கேள்வி காலையில் சாயந்தரம் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தோம், அடுத்து காலையில் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தோம். இப்போ மீண்டும் ஒரு இரவு உறங்க செல்லும்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஏதாவது சந்தோஷமா, நீ சிரிக்கும் பண்ணமா, நீ மகிழ்ந்திருக்கும் பண்ணமா, என்ன நடந்துச்சு, எனக்கு ஏதாவது ஜோக் நடந்துச்சா, என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அதுவும் சின்ன குழந்தைங்க சொல்றது அது சாதாரண, அது அவங்களுக்கு மிகப்பெரிய நமக்கு சிரிப்பு வரலனாலும் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸா இருக்கும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள், இன்னைக்கு கிளாஸ்ல கொஸ்டின் கேட்டாங்களா, ஆன்சர் சொன்ன எந்திரிச்சானா, உட்காரும்போது என்ன பண்ணிட்டான், சேர லைட்டா எழுத்துட்டாமா, எல்லாரும் கிளாஸ்ல சிரிச்சாங்கம்மா. அப்போ அங்க நம்ம நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கலாம், அதை எஜுகேட் பண்றதுக்கு. அது தப்பு, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் காயப்படுத்தி வரக்கூடிய சிரிப்பு தவறு. அந்த இடத்துல அந்த சேர் என்ன பண்ணக்கூடாது, இப்படி நிறைய மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு பரிமாற்றங்களும் அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன உண்டு, நிறைய உண்டு. அப்ப கணவன் மனைவி, இது இன்னொரு விஷயத்துல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, ஒரு தடவை போய் கேட்குங்க, எனக்கு என்ன உங்க டே எப்படி போச்சு, நீங்க மகிழ்ச்சியா இருந்த தருணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா, என் லைஃப்ல எங்க மகிழ்ச்சி இருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னா, அப்போ அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ நெகட்டிவிட்டியை தான் அவங்க என்ன பண்றாங்க, நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல தெரியாம இந்த பதில் சொல்லிடாதீங்க, என்னைக்கு உங்களை திருமணம் பண்ணணும் அன்னைக்கே மகிழ்ச்சி போச்சு அப்படின்லாம் மட்டும் சொல்லிடாதீங்க, அது வேற வழியில கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பா. ஸோ அப்போ எந்த நெகட்டிவிட்டி பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, அப்போ அதை பாசிட்டிவிட்டியா மாத்த நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு புரிதலுக்காக இந்த கேள்விகளை நாம் எழுப்பலாம். இனிமே இது போன்ற கேள்விகள் என்னென்ன இருக்கின்ற நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம்.
வெர்சஸ் சயின்ஸ் அந்த புத்தகத்திலிருந்து ஒரு நிகழ்வு. ஜெர்மன் தேசத்து பள்ளி வகுப்பறை ஒன்றில் மாணவர்களை பார்த்து கேட்கிறார் ஆசிரியர், உலகில் இருக்கும் அனைத்தையும் படைத்தது கடவுளா? கடவுள்தானா? அனைவரும் அமைதியாக இருக்க ஒரே ஒரு மாணவன் மட்டும் சொன்னான், அதில் என்ன சந்தேகம், கடவுள்தான் படைத்தார். பதிலை கேட்டுவிட்டு வெடுக்கென அடுத்த கேள்வியை முன்வைத்தார் ஆசிரியர், அப்படியானால் சாத்தானை படைத்ததும் கடவுள்தானா? அமைதியாகிவிட்டான் மாணவன். கொஞ்ச நேரம்தான். ஆசிரியரிடமே கேள்வியோடு நின்றான். அடுத்த கேள்வியோடு, சார், குளிர்நிலை என்று ஏதாவது இருக்கிறதா? சந்தேகம் என்ன, இருக்கிறது, அதை நான் உணர்கின்றேனே. மன்னிக்கவும், உங்கள் பதில் தவறு. குளிர் நிலை என்று ஒன்று இல்லை. வெப்பத்தின் பற்றாக்குறையே குளிர், சராசரி வெப்பத்தின் குறைவே குளிர். விடையோடு விடவில்லை அவன். அடுத்த கேள்வியோடு பாய்ந்தான். சார், இருள் என்ற ஒன்று இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. ஏன், நீ இருட்டை அனுபவித்ததே இல்லையா? மன்னிக்கவும், இந்த பதிலும் தவறு. இருள் என்ற ஒன்று இல்லை. ஒளியின் பற்றாக்குறையே இருள், சராசரி ஒளியின் குறைபாடே இருள். விளக்கினான் அவன். உண்மையில் நாம் வெப்பத்தையும் ஒளியையும் தான் அதிகம் படிக்கிறோம். அது இருப்பதால் தான் படிக்கிறோம், குளிரையும் இருட்டையும் அல்ல. ஏனென்றால் அது இல்லை. ஏனெனில் குளிரும் இருளும் படைக்கப்பட்டதல்ல, பற்றாக்குறையின் இருப்பு நிலையே அவைகள். அதேபோல்தான் சாத்தான் என்று உலகில் எதுவும் இல்லை, அது படைக்கப்படவும் இல்லை. முடித்தான். கடவுள் மீது உள்ள நம்பிக்கையின் பற்றாக்குறையே சாத்தான். அப்படி எகிரி குதித்து விவாதம் செய்த அந்த ஜெர்மானிய பள்ளி மாணவன் யார் தெரியுமா? வேறு யாரும் அல்ல, பின்னாளைய அறிவியல் அறிவு சுடர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். கேள்விகளை கேள், பதிலை தேடி அல்ல, அறிவை தேடி. விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்தில் எழும்போதுதான் வாழ்க்கையே ருசிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி சொல்கிறார் இயக்குனர் பாலச்சந்தர். என்னை ஏன்னு கேட்க ஆளே இல்லை அப்படிங்கிற வாக்கியம் வயதிற்கு ஏற்ப மாறும். இளமையில் கர்வமாக, முதுமையில் பரிதாபமாக. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்ற கேள்விக்கு பல சமயங்களில் பதில் கிடைப்பதே இல்லை. உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள்ளாத வரை உன் தவறுகளை நீ உணரப்போவதில்லை. எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டி விடுபவரே அறிவாளி. தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனம். சிக்கலான கேள்விக்கு சீரிய பதில் புன்னகை கூட்டல் புன்னகையுடன் நகர்ந்து விடுதல். பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. மரணம் வரை விடை கிடைக்காத ஒரே கேள்வி யாரை நம்புவது என்பதுதான். வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான பரீட்சை. அடுத்தவரை பார்த்து காப்பி அடிப்பதால் தான் பலர் தோல்வி அடைகிறார்கள். காரணம், ஒவ்வொருவரின் கையிலும் வெவ்வேறு கேள்வித்தாள்கள். இலக்குகளை குறிவைக்காதவர் வாழ்வு கேள்விக்குறிதான். அதிகாலையில் துயில் எழு, சகல செல்வமும் கிடைக்கும்னு பாடம் நடத்திட்டு கேள்வி கேட்டு பழகடான்னு சொல்லி கொடுத்தா ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்குறான். அப்படின்னா அதிகாலையில் துயில் எழும் நியூஸ் பேப்பர்காரன் காரில் அல்லவா வர வேண்டும்? நக்கலு. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், குடும்பங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம கேட்க வேண்டிய சாதாரண கேள்விகள் உறவை வலுப்பெற செய்ய. அடுத்ததா என்ன? அந்த வகையில் அடுத்ததா கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் நீ அப்செட் ஆகுற மாதிரி ஏதாவது நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்விதான். பல பதில்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் மாமியார் மருமகள் அப்படின்றப்போ, இல்லைங்க அம்மா அந்த மாதிரி திட்டினாங்க, எனக்கு அப்போலேருந்து கேட்ட உடனே அந்த வார்த்தை கேட்டுலேருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பெரும்பாலுமே பல வீட்டில் வந்து கலந்து அதெல்லாம் பேசிக்கிறதே கிடையாது. சில பேர் வந்து அந்த கஷ்டத்தை உள்ளேயே வச்சு வச்சு அது ஒரு ப்ரெஸ்டேஷனுக்கு ஆளாகி, அது ஒரு மன உளைச்சல் ஆளாகி, அது பெருசாக வெடிச்சோட தான் வெளியே வரும். இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க, அதனால இப்படிலாம் வந்து அவங்க கவலைப்பட்டிருந்தாங்க, கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னு. அப்படி ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. அப்போ தெரியும் வீட்டில் இருக்கும் சம்பவங்கள் என்னென்ன நடக்குது, நிலவரங்கள் எப்படி இருக்குன்றது தெரிய வரும். நிச்சயமா. ஒரு பலூன் போல அந்த பலூன்ல இவ்வளவுதான் காத்து ஊத முடியும் அப்படின்னா அவ்வளவு ஊதிக்கலாம். அதுக்கு மேல எல்லாத்தையும் உள்ள திணிச்சு வச்சா நிச்சயமா சொன்ன மாதிரி வெடிக்கத்தான் செய்யும். அப்ப அதை வெடிச்சதுக்கு பிறகு ஏதாவது பலன் தருமான்னு கேட்டா கண்டிப்பாக அது இருக்காது. அப்போ உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தாலும் கூட அதுல எப்படி சிறு சிறு விரிசல் இருக்குமோ அது போலதான் உறவு நிலைகளும் மாறிவிடும். அப்போ அப்படிப்பட்ட விரிசல் ஏற்படாமல் இருக்க இந்த மாதிரியான கேள்விகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு உற்றாரிடம் நாம் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு மாதிரி அப்செட்டா தெரியுதா, என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன சொல்லு, அதுக்கு தீர்வு கொடுக்கணும், தீர்வு கொடுக்க வேணாம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம்.
நம்ம பல நேரங்கள் என்ன நினச்சிக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம பிரச்சனையை சொல்கிறப்ப அதுக்கு மற்றவங்க சொல்யூஷன் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தவறு. சொல்யூஷன்லாம் தேவையில்லை, உள்ளே இருக்கக்கூடிய குப்பையை வெளியே தூக்கி போட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு என்னங்கிறது நமக்குள்ளே என்ன பண்ணுவோம் தெரிய வரும். அதனால இன்னைக்கு ஏதாவது அப்செட் ஆகிற மாதிரி நடந்துச்சா, அந்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப சாதாரண கேள்வி, பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்போம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று உறக்கம் பற்றிய இயேசுவின் பார்வையில் தூங்காமல் விழித்திருங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தூக்கம், உறக்கம் என்பதை நாம் பல பார்வைகளில் பார்க்கலாம். உயிரியல் பார்வையில் தூக்கம் என்பது உடல் நலனுக்கு, மனநலனுக்கு இன்றியமையாதது. இறையியல் பார்வையில் தூக்கம் என்பது சற்று எதிர்மறையான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நாம் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவும் தூக்கத்தை பற்றி பேசுகிறார். தூக்கம் ஒரு உருவகமாக, விழிப்பற்ற தன்மையின் அடையாளமாக இருக்கிறது. மத்திய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 25வது இறைமொழியில் வயலில் தோன்றிய களைகள் உவமை. வயலில் களைகள் தோன்றுகின்றன, எப்படி தோன்றுகின்றன என்பதைத்தான் இயேசு சுவையான ஒரு செய்தியாக தருகிறார். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பாருங்க, ஒருவர் நல்ல விதைகளை விதைக்கிறார், ஆனால் அவருடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூங்கி விட்டார்கள். அவர்கள் தூங்கும்போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். ஆகவே இங்கே தூக்கம் என்பது விழிப்பற்ற நிலையை காட்டுகிறது. ஒரு எச்சரிக்கையாக இருப்பதற்கு, கவனமாக இருப்பதற்கு நாம் தவறிவிடுகிற ஒரு நிலையை காட்டுகிறது. நாம் தூங்கிவிட்டால் பகைவன் வந்து களைகளை விதைத்து விடுவான் என்ற ஒரு அருமையான செய்தியை இந்த ஓமிய வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய இல்லங்களில், குடும்பங்களில் பெற்றோர் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், என்ன பார்க்கிறார்கள், என்ன விளையாடுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள். நீங்கள் தூங்கிவிட்டால் பகைவன் களைகளை விதைத்து விடுவான். எனவே நம்முடைய இல்லங்களில் களைகள் முளைக்கின்றன, நம்முடைய பணியகங்களில் களைகள் தோன்றுகின்றன. இது பகைவனுடைய வேலை. ஆனால் அதற்கு காரணம் நாம் தூங்கிவிடுகிறது. விழித்திருக்க வேண்டும். தூங்கும்போது பகைவன் அலகை, களைகளை விதைத்து விடுகிறான். எனவே நாம் விழிப்பாய் இருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்மளுடைய குடும்பம் வலுப்பெறுவதற்கு நாம் எழுப்ப வேண்டிய சில கேள்விகள் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் அடுத்ததான் என்ன கேள்வி எழுப்பணும்? ஸோ அடுத்த கேள்வி ரொம்ப எளிதான கேள்வி, எல்லாமே ஈஸி தான். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஒருத்தர் கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பமாக ஒன்றிணைந்து கொடுக்கணும். சரி. ஸோ அப்படிப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாராவது வீட்டில் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இல்லை நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், அவங்களோட ஸ்பெஷல் டேஸ், அதாவது பர்த்டே இல்லை வெட்டிங் அனிவர்சரி, இந்த மாதிரியான நாட்கள் உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம். அது ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் டேர்ன் வச்சு கேளுங்க. ஒரு திங்கக்கிழமை, ஓகே அம்மா இன்னைக்கு உங்களுக்கு என்னமா வேணும் நீங்கள் சொல்லுங்க. நம்ம ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், அதை செய்யலாம். ஓகே, எனக்கு நைட் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மொட்டை மாடியில் உட்காந்து என்ன பண்ணலாம், நிலா சோறு சாப்பிடலாம். சின்ன ஆசையாக தான் இருக்கும், பெரிய ஆசைலாம் அவங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. அப்போ அன்னைக்கு அந்த ஃபேமிலியில் எல்லாரும் அந்த டைம் அதுக்குன்னு ஒதுக்கி, அன்னைக்கு இத்தனை மணினா ஒரு 8 மணி எல்லாரும் கூடுறோம், அந்த 8 மணி எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றது அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம். அப்பா கிட்ட போயிட்டப்பா நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா, நம்ம எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து என்ன பண்ணலாம், செய்யலாம். அது போல மனைவி கிட்ட நீ ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எனக்கு ஃபேமிலியா சேர்ந்து என்ன பண்ணலாம், செய்யலாம். பல குடும்பத்தில் உள்ள ஏக்கங்களே இதுதான் ஜோ இல்லையா? என்ன அப்படின்னா எல்லாரும் ஒன்னா இருந்து செய்யற அந்த செயல். அப்போ அதுக்கு இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் அது டேர்ன் வச்சு என்ன பண்ணலாம், இன்னைக்கு இவங்க, இன்னைக்கு நாளைக்கு இவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒன்னா சேர்ந்து ஒரு திரைப்படத்துக்கு போகணும்னு தோணுதுங்க, ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு போகணும்னு தோணுதுங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்த வெளியே வரணும், ஆன்சரா வெளியே வரணும்னா அதுக்கான கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும், எழுப்ப வேண்டும். ஸோ அப்போ அந்த கொஸ்டினை கரெக்டான நபர்கிட்ட கேட்டால் அதற்கான விடை நமக்கு கிடைக்கும். அதை குடும்பமாக இணைந்து செய்கின்ற பொழுது ஒருவர் மீது ஒருவர் வெளிப்படுத்தக்கூடிய அக்கறை, அன்பு, பாசம் எல்லாமே வெளியே வரும். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். இப்ப அடுத்த பகுதி அதோட சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம்.
ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. குடும்பத்தினரில் ஒவ்வொருத்தருக்கு இடையில அப்பா அம்மா பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவிக்கு இடையே கேட்டுக்கொள்ள வேண்டிய சில சாதாரண எளிய கேள்விகள், இது ஆனால் உறவை வலுப்பெற செய்யக்கூடிய கேள்விகள், அதுதான் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? இது ரெகுலராக நடக்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு சில உறவுகள் வந்து முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, இவங்க வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க, இல்லை இவங்க சோகமாக இருக்காங்க, ஏதோ ஒரு காரியம் இவங்களை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இந்த கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். என்னால் நீ ஏதாவது ஹர்ட் ஆயிருக்கியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கேள்வி கேட்கும் போது தான் தெரியும் நம்மளால அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க, ஆனால் அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. கேட்ட உடனே வாண்டடா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நிச்சயம் அது உடனே சொல்லுவாங்களா அப்படின்னா ஒவ்வொருத்தரை பொறுத்து வேறுபடும். சிலர் உடனே சொல்லலாம், சிலர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ எம் ஆல்ரெடி அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஒரு 10 தடவை 20 தடவை கேட்டா தான் அதை என்ன பண்ணும். ஏன்னா நம்ம இந்த ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணவே இல்லை. அப்போ புதியதாக திடீர்னு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுகின்ற பொழுது எளிதில் நம்பி என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு திரும்ப ஒரு பிரச்சனை இதனால வருமோ, அதனால இந்த பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்ன பண்ணுவாங்க, தள்ளப்படுவார்கள். அப்போ நாம் அந்த மாதிரியான நேரங்களில் இப்படி ஒரு நான் அவனை காயப்படுத்திடணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறோம்னா, கேட்கிறவங்களும் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் ஒருவேளை நம்மளை காயப்படுத்தினாலும் சரி, நம்மளுடைய உண்மை நிலை என்னங்கிறத நமக்கு உரைக்கிற, நம்ம பல நேரங்களில் உண்மையை என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கவே மாட்டோம் இல்லையா, அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ அவங்க சொல்லக்கூடிய பதில் என் உண்மை நிலை ஏற்றுக்கொள்ள என்ன மறுக்குது அப்படின்னா கூட அதை நான் புறம் தள்ளி வைத்து விட்டு அவங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் அதை நான் என்ன பண்ணணும், காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்டுட்டு அவங்க அந்த ஹர்ட்டான விஷயத்தை சொல்ல வரப்போ அதுக்கு பதிலுக்கு நீங்க ஒன்று சொல்ல திரும்ப ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஸோ அப்போ இதுக்கு பதில் சொல்பவர் எந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அது போல கேள்வி கேட்கிறவங்களும் அந்த கேள்வியை போய் நம்முடைய கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, நானும் என்னை தயார் செய்து கொண்டு அவங்க என்ன பதில் சொன்னாலும் நான் அதை காது கொடுத்து தான் கேட்கணுமே தவிர அதுல நான் ஜஸ்டிஸ்க்கோ நம்ம வந்து அதுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ என்ன பண்ணக்கூடாது, போக கூடாதுங்கிற மனநிலையோடும் கேட்க வேண்டும். சிறப்பு. இன்னும் வேற என்ன கேள்விகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதராகிய நம் ஒவ்வொருவருக்குமே நாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஒரு ஜீனியஸ், ஒரு மேதையாக வேண்டும் என்று ஆசை. அது சமையற்கட்டிலே சமையல் செய்து அதிலே மேதையாவதாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறந்த இசைக்கருவியை மீட்டி அதிலே மேதையாவதாக இருக்கலாம். இப்படியே எதை வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள். மேதையாவதற்கு என்ன வழி? இதோ புல்வேர் என்ற ஒரு பேரறிஞர் நமக்கு அதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறார். Every man who observes vigilantly and resolves steadfastly grows unconsciously into a genius. எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து உறுதியுடன் முடிவெடுப்பவர் எவரும் தன்னையே அறியாமல் ஒரு மேதையாகிறார். நண்பர்களே, இங்கே 2 காரியங்களை இந்த அறிஞர் முன்வைக்கின்றார் அல்லது கோடிட்டு காட்டுகிறார். ஒன்று, எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து. பல சமயங்களிலே நாம் ஒரு வேலையிலே ஈடுபட்டு இருப்போம், ஏதோ ஒன்று அதற்கு தடையாக இருக்கும், அதை நாம் கண்டுகொள்ளாமல் கவனிக்காமல் விடும்போது நாம் செய்துகின்ற வேலையெல்லாம் அங்கே பாழாய் போய்விடுகிறது. எனவேதான் இவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து. இரண்டாவது, உறுதியுடன் முடிவெடுப்பவர். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அங்கே போகலாமா, இங்கே வரலாமா என்று சிந்தித்து கொண்டே இருந்து விடாமல் இறுதியாக இதுதான், இப்படித்தான் நான் இதை செய்வேன் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த பணி தொடரும், அங்கே ஒரு மேதை உருவாக வாய்ப்பு. எனவே இந்த சொற்றொடரை நினைவில் கூறுவோம். எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து உறுதியுடன் முடிவெடுப்பவர் எவரும் தன்னையே அறியாமல் ஒரு மேதையாகிறார். நீங்களும் மேதையாகி உலகிலே புகழ்பெற்று வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக எழுப்ப வேண்டிய கேள்வி, கேட்கக்கூடிய கேள்வி நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் ரொம்ப ஈஸியான கேள்வி. அடுத்ததும் ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, என்னை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்.
என்ன இது வந்து ரெண்டு விஷயம். இதுக்கான விடை ரெண்டு விஷயத்தை தெரியப்படுத்தும். ஒண்ணு, நான் எப்படி என் குடும்பத்துல இருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு தெரியப்படுத்தும். இன்னொன்னு, என் குடும்பத்தினர் எந்த அளவுக்கு அன்பு செய்யறாங்க அப்படிங்கிற ரெண்டு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தும். உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கேள்வி. நீங்க என்னை பாராட்டணும்னா எந்த விஷயத்துக்கு பாராட்டுவீங்க? அப்பாட்ட கேளுங்க, அம்மாட்ட கேளுங்க, கணவன் மனைவி கிட்ட கேளுங்க, மனைவி கணவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது இருக்கும். ஒரு விஷயம் கூட இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. இத்தனை வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோங்க, இதுல எனக்கு இதுல வந்து என் விஷயம், என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்கிறப்போ உண்மையா உணர்வுபூர்வமா கேட்கறதுதான். கணவன் மனைவி கிட்டயும் சரி, மனைவி கணவன் கிட்டயும் சரி, அங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க. நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்விக்கு மட்டும் இல்லை, எல்லா கேள்விக்கும் உண்மையை சொன்னா தான் அந்த உறவு வலுப்படும். அந்த நேரத்துல நான் வந்து பூசி முழுகுது போல இதை சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, இதை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா நம்ம எதையும் வைக்க வேண்டாம். அதான் நான் சொன்னேன், கேட்கறவங்களும் அந்த கேள்விக்கான பதிலை ஜஸ்டிஃபை பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இல்லாம காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட கேட்டா எல்லாமே நலம் பயக்கும். எஸ், இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொலைத்தொடரில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாவட்ட திட்டக்குழுவினுடைய அவசியத்தை பார்த்தோம். அந்த மாவட்ட குழு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி அதே பிரிவு மிக அழகாக சொல்லுகிறது. இந்த மாவட்ட திட்டக்குழு வளர்ச்சி அந்த திட்டங்களை அதை தயாரிக்கிற பொழுது, ஏன்னா அதுதான் கடைசியில் மாநில அரசுக்கு போகும் கலெக்டர் வழியா. ஸோ அது அனுப்புகிற பொழுது முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை அது பட்டியலிடுகிறது. அது மிக மிக முக்கியமானவை, மனிதர்களுடைய வாழ்விற்கு முக்கியமானவை, மனிதர்களுடைய எதிர்காலத்திற்கு முக்கியமானவை. எனவே தான் அவற்றை முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பிறகு மற்ற திட்டங்கள் எல்லாம், சாதாரண திட்டங்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக அது அவர்கள் தேவைக்கேற்ப, அந்தந்த இடத்தினுடைய தேவைக்கேற்ப போட்டுக்கொள்ள வேண்டியது. ஆனால் கண்டிப்பாக அவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடம் என்ன அப்படி பார்த்தோம்னு சொன்னால், பொதுவாக ஊராட்சிகள் மற்ற நகராட்சிகளுக்கு இடையே நலம் பயக்கிற விடயங்கள். இப்போ ஒரே இடத்துலையே கொஞ்சம், ஒரே மாவட்டத்திலே கொஞ்சம் இடம் நகராட்சியாக இருக்கும், கொஞ்சம் ஏரியா வந்து ஊராட்சியாக இருக்கும். அப்போ அதுக்காக தனித்தனியான திட்டமிடுதல் அந்தந்த பகுதிகளில் நடந்தாலும் மாவட்ட அளவில் என்று வருகிற பொழுது அவர்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும். இல்லை நான் வந்து இங்கே சோழிங்கநல்லூரில் இருக்கேன், அதனால் நான் திருவள்ளூர்காரனை பற்றி அக்கறை காட்டப்பேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ மாவட்ட அளவில் திட்டமிடுகிற பொழுது ஒரு மாவட்டத்திற்கான இரண்டுக்கும் இடையிலான ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியமாக இருக்க வேண்டும். அதை வந்து பார்க்கணும். இல்லை ரோடு எல்லாமே வந்து கேபிட்டலு மட்டும் போடுவேன், மற்ற இடங்களுக்கு ரோடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் ஒரு ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தமட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு ஊராட்சிகளும் நகராட்சிகளும் ஏறக்குறைய மாநகராட்சிகளும் இன்றைக்கு வந்து விட்டன. அது ஒன்று மிக முக்கியமானது. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இயற்கை வளங்களை பங்கிடுவதில் ஒரு சரிசமமான ஒரு நிலைமை. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயற்கை வளங்களை யார் வசதி இருக்கோ யார் பலம் இருக்கோ அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இயற்கை வளங்களை ஓரளவு சம பங்கீடு செய்வதில் மாவட்ட திட்டக்குழு அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை இரண்டாவதாக முன்னுரிமையாக வைத்திருக்கிறார்கள். மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உள்கட்டமைப்புகள், அதுவும் அப்படிதான். எல்லா உள்கட்டமைப்பும் நகரங்களை சுற்றி அமைகிறதே தவிர கிராமங்கள் பல நேரங்களில் புறக்கணிக்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், இங்கே 8 வழிச்சாலை 16 வழிச்சாலை, கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு 48 வழிச்சாலை கூட வரும். யார் போவான்னு தெரியாது அதில். ஆனாலும் அங்கே கட்டிகிட்டே இருப்போம். 4 கிலோமீட்டருக்கு ஒரு துறைமுகம் இருக்கும், அடுத்து இனி ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு விமான நிலையம் இருக்கும். ஆனால் கிராமப்புறத்தில் ஓடுற பஸ்ஸை பாருங்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற சாலைகளுடைய நிலைமையை பாருங்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற மின் கம்பிகளுடைய நிலைமையை பாருங்க. எப்போ ஒடிஞ்சு எவனுக்கு முதல்ல உள்ளதுன்னு யாருக்கும் தெரியும். அப்போ வந்து அது ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மை. அவன் என்ன, அது என்ன கிராமத்துக்கு, இங்கே பாரு எல்லாம் சிட்டியில் பாரு, அங்கே சுவரில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கூட இங்கே ஆள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அங்கே குடிதண்ணி இல்லாமல் ஒரு வறட்சினால கஷ்டப்படுறாங்கன்னா 6 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அளவில் இந்த திட்டக்குழு இருக்கக்கூடாது. அதுதான் அந்த உள்கட்டமைப்பு என்று வருகிற பொழுது மாவட்டம் முழுவதும் பரவலாக எல்லா மக்களும் பயன்பெறுகிற விதத்தில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது குறிக்கோளாக. நான்காவதாக பார்த்தோம்னா சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு. அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அதை இப்போ எல்லா அரசுகளும் எல்லா இடங்களிலும் பேச ஆரம்பித்து விட்டார்கள், உலக நாடுகள் முழுவதும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் கால கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட மரம் நடு மழை வரும் எல்லாம் கற்றுக்கிட்டு
வசதி உள்ளவன் பணக்கார நாடுகள் எல்லாம் வந்து போர்க்கருவிகளால் இந்த உலகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உக்ரைன் அல்லது காசா போன்ற பகுதிகளில் பொழியப்படுகின்ற குண்டுமலைகள், செய்யப்படுகின்ற அணு ஆயுத சோதனைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 1000 வருஷம் மரம் நட்டாலும் அதை விட அதிகமான சூட்டை உருவாக்கக்கூடியது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம். அப்போ இது இவ்வளோ விஷயம் இருக்கு உலகத்தில். ஆனால் இதெல்லாம் இல்லாமலே நம்ம காலையில் இட்லி ஆப்பமான்னு இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. சாப்பிடுங்க நல்லா, அது ஒன்றும். ஆனாலும் அதை தாண்டி உலகத்தில் என்னுடைய நலனை, என்னுடைய எதிர்கால நலனை, என்னுடைய சந்ததிகளின் நலனை பாதிக்கிற இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து நான் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதுக்காக தான் சொல்றேன். ஒரு மாதிரி பட்னி கிடந்துடாதீங்க, சரியா? ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவை அனைத்தும் நம்ம சொன்ன மாதிரி ஊராட்சிகளுக்கு நகராட்சிகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு, சரியான விதத்தில் இயற்கை வளங்களை பங்கீடு செய்தல், உள்கட்டமைப்பை வளர்த்தெடுத்தல், குறிப்பாக சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது, இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான திட்டமிட வேண்டும். அந்த திட்டத்தை மாநில அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று சட்டம் தெளிவாக சொல்லுகிறார். சரியா? உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் குடும்ப உறவுகளை வலுப்பெற செய்யக்கூடிய சாதாரண சின்ன சின்ன கேள்விகள். அதில் அடுத்ததா என்ன? எஸ், நம்ம வந்து என்னதான் வந்து நம்மளுடைய ஃபேமிலி பெர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நமக்குள்ள தோணினாலும் இப்படி ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்டு பாருங்க. கண்டிப்பாக பதில் அந்த சைட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை கிட்ட போய் கேளுங்க, நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கேனா, இப்போ இந்த அப்பா கிட்ட வந்து நீ வேற என்ன எதிர்பார்க்குற, என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு மனைவி கிட்டயோ இல்லை ஒரு கணவன் கிட்டயோ போய் கேட்குற கேள்வி, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு ஒரு நல்ல கணவனா இருந்துட்டு இருக்கேனா அப்படின்ட்டு. அதே மாதிரி பெற்றோர்கள்கிட்ட நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கேனா அம்மா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இதுக்கான பதில் வரும். நிச்சயமா இந்த பதில் எல்லா கேள்விகளுக்குமே பதில் கிடைக்கும். அந்த பதில் நாம் யார் என்பதை நமக்கு என்ன பண்ணும், தெரியப்படுத்தும். அது மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும்னா ஏற்படுத்தும். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை ஏதோ ஒரு விஷயத்த சொல்வதற்கு என் மனைவி என்ன பண்ணல, என்கிட்ட சொல்லல. பின்னாட்களில் தான் நான் என்ன பண்றேன், ஒரு 2-3 வாரம் கழிச்சு கேட்கறதே அன்னைக்கே சொல்லிருக்கலாமே, எனக்கு சொல்லனா நீ அதை எந்த மைண்ட் செட்ல ஏத்துக்குவே, நீ எவ்வளவு கோவப்படும்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப நம்ம கோபம் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கேள்விகள் கேட்கின்ற பொழுதுதான் நம்ம தெரியாம செய்யக்கூடிய தவறுகள் கூட நமக்கு என்ன பண்ண முடியும், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்பாவோ அம்மாவோ நீ இப்படி ஒரு தப்பு என்ன பண்றடா, உனக்கே தெரியாம தான் நீ செஞ்சுட்டு இருக்கிற, அப்போ அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நான் தப்பு செய்யல, நான் நல்ல விஷயமா நான் செய்யறேன், நீ செய்யக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் கீப் இட் அப், இதெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ண செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இடையில நம்ம வந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான நிறைய தருணத்தை என்ன பண்ண முடியும், உருவாக்கி கொள்ள முடியும். கண்டிப்பா வெளியில இருந்து 4 பேர் சொல்ற விஷயத்தை விட கூடவே நம்மளோட பயணம் செய்யறவங்க சொல்ற அந்த காரியம் எவ்வளவு அற்புதமானதா இருக்கும். தொடர்ந்து செய்யலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்னை மரங்கள் ரகங்கள் தேர்வு. இப்போ தேங்காய் நல்ல விலை விற்கிறதுனால எல்லாரும் ஓடி ஓடி போய் நிறைய எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த நாற்றுக்களெல்லாம் வாங்கிட்டு வந்து நடுற மாதிரி ஒரு அமைப்புக்கு வர்றோம். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், தென்னை மரம் தேர்வு அப்படிங்கிறது ஒரு எளிமையான விஷயம் இல்லைங்க. ரெண்டாவது, தென்னை மரம்ங்கிறது உளுந்து மாதிரி பச்சைப்பயிர் மாதிரி 3 மாதத்தில் மாத்திர பயிர் கிடையாது. அது வந்து 40-50 வருஷத்து விஷயம். கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுக்கலாம். தரமான விதைகள்லேருந்து தரமான நெத்துலேருந்து வளர்ந்த தென்னை மரத்தை நடவு செஞ்சால் நல்லதுங்க. அவசரப்பட்டு நம்ம ஏதோ கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக, யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறுங்க. இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அவசரத்தில் அது எந்த பண்ணையாக இருந்தாலும் அந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்கள போய் கேட்கலாம், அவங்களுக்கு அந்த நெத்து எங்கேருந்து வந்தது. பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, 30 வருஷத்துக்கு மேலே இருக்க மரத்துலேருந்து தானாக விழுந்த நெத்தை எடுத்து நத்து போடுவாங்க. அப்படி இருக்க நாற்றுக்கள் வந்து வச்சிங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து சரியாக விளையாத நாற்றுலேருந்து வந்த நெற்றுக்களை நடவு பண்ணிங்கன்னா காலம் ஃபுல்லாக உங்களுக்கு தென்னை மரத்தால் தொல்லை, அதில் முழுமையான விளைச்சல் கிடைக்காது. அந்த ரகம் வந்து எத்தனை காய்கள் தரணுன்னு இருக்கோ, உதாரணத்துக்கு திப்தூர் அப்படிங்கிற அந்த ரகம் இருக்குன்னா 90 காய் வருடத்துக்கு ஒரு மரம் கொடுக்கணும். நெட்டை குட்டை 180லேருந்து 200 காய் கொடுக்கணும்னு இருந்ததுன்னா கொடுக்கணும். நமக்கு என்ன நடக்குதுன்னா, 200 காய் கிடைக்கிற இடத்துல 60 காய் கிடைக்கிது. அப்புறம் எதுக்கு அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி நம்ம வளர்க்கணும்.
அதோடைய அடிப்படை தவறு எங்கே இருக்குது அப்படின்னா நெத்து வாங்கினதுலே தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ அதை நம்ம சரி பண்ணாலே எல்லாம் சரியாகும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நாட்டு தென்னையை வாங்கி நடவு பண்ணுறோம். நாட்டு தென்னையை வாங்கி நடவு பண்ணுறதுல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, எதிர்காலத்தில் அந்த ஊரோட தன்மை பொறுத்து 20-25 வருஷம் கழித்து மரம் ஏற ஆள் கிடைப்பாங்களா? கிடைப்பாங்கன்னா நாட்டு வகை தண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா நெட்டை குட்டை 25 அடி உயரம் உள்ளதை நட்டுக்கலாம். தேவையில்லாமல் 50 அடி 60 அடி உள்ளதுக்கு போக வேண்டாம். அதை பாருங்கள். நெட்டை குட்டை போடுறது நல்லது. இந்த குட்டை நெட்டையிலையுமே தேவையில்லாமல் ஒரு ரகம் ஒரு மரம் 800 ரூபா 700 ரூபா போட்டு வாங்கிறத நிறுத்துங்க. அப்படி பண்ணக்கூடாது, தேவையில்லை. அதுக்கு பதிலாக நெட்டை குட்டை அப்படிங்கிறதுலாம் 100 ரூபா 125 ரூபா 130 ரூபா அந்த மாதிரி உள்ளதை வாங்கி நடவு செய்கிறது பணமும் மிச்சம், நமக்கு பராமரிப்பும் மிச்சம், விளைச்சலும் நல்லா இருக்கும். இந்த குட்டை மரங்களை நீங்கள் கொஞ்சம் அளவுக்கு மீறி பராமரிக்கலைன்னா, சரியாக பராமரிக்கலைன்னா அது உங்களுக்கு வண்டு தொல்லை வரும், நோய் தொல்லை வரும், அதிகமான தீவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது நமக்கு விளைச்சலை தராது. அந்த ஒரு மனசை வச்சுக்கிட்டு ஒரு ரகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கே வாங்குகிறோம் நம்மளாக முடிவு பண்ணி இந்த இடத்துல வாங்கினா நல்லா இருக்கும் அப்படி பண்ணக்கூடாது. அது உண்மையிலே பொருள் நல்ல பொருளா, அந்த நல்ல பொருள்லேருந்து அவங்க உற்பத்தி பண்ணாங்களா, அங்கே வேலை பார்க்குறவங்க ஓனரை கேட்டால் ஒரு விற்கணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க. கீழே இருக்கவங்கள கேட்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த பண்ணையிலேருந்து வாங்கிட்டு போய் போட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா, 4-5 வருடம் ஆனவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு வார்த்தை கேட்கலாம், உண்மையிலே நல்லா இருக்குங்களா இங்கே வாங்கினது, நல்லா இருக்குன்னா போடலாம், இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கலாம். நம்ம தவறானதை நடனுமே நட்டு தொல்லை பண்ணக்கூடாது. அதே மாதிரி நடவு பண்ணுறப்பையுமே எங்கே வாங்கிட்டு வந்து நடவு பண்ணுறாலும் அந்த நடவு பண்ணுறப்ப அந்த குழிகளில் முக்கியமாக வேப்பம் புண்ணாக்கு நம்ம கொடுக்கணுங்க. அது இல்லாத சத்துக்கள் வச்சு நடவு பண்ணணும், சத்துக்கள் கொடுக்கணும். நர்சரியில் சொல்லி விட்டுருவாங்க 6 மாதமாக நீங்கள் எது கொடுக்காதீங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் கொடுங்கன்னு. ஆரம்ப காலத்தில் ஒரு பயிருக்கு வேணுங்கிற சத்துக்கள் கொடுக்கலன்னா வேர் ஓடாது, வேர் ஓடலைன்னா பயிர் வீக் ஆகிடும், வீக் ஆச்சுன்னா வண்டு வரும், அழுகல் வரும். நம்ம நடவு பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா, நடவு பண்ண இடத்துலேருந்து மரத்துலேருந்து 2 அல்லது 2.5 அடி தள்ளி தண்ணி விழுகிற மாதிரி வட்டம் இருக்கணும். பாசனம் பண்ணுற தண்ணி அல்லது மழை தண்ணி செடியை தொடக்கூடாது, தொட்டுச்சுன்னா அழுகிடும். பெரும்பாலான செடிகள் அந்த மாதிரி தான் இருக்குது, அது செய்யக்கூடாது. தள்ளி இருக்கிற மாதிரி அமைப்பில் வட்டம் போட்டு அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். நான் திருப்பி சொல்கிறேங்க, ஆரம்பத்தில் தப்பு பண்ணிங்கன்னா காலம் ஃபுல்லாக தப்பாயிடும். கவனமாக செய்யணும். காசு கூட கொடுத்து வாங்கினால அந்த பொருள் நல்ல பொருள்னு இல்லை, எது நல்ல பொருளோ அதை சரியான விலை கொடுத்து வாங்கணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைய நாளில் நம்மளுடைய குடும்பங்கள் வலுப்பெற வேண்டும், அது வலுவாகவே இருக்க வேண்டும் அப்படின்னா சில கேள்விகள் எழுப்புறது தப்பே கிடையாதுப்பா, கேளுங்க பதில் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த நாளில் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன கேள்வி கேட்கலாம்? அடுத்ததான் இது வரைக்கும் கேட்கணும், இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் இப்போ சொல்லப்படக்கூடிய கேள்வி மற்ற எல்லாத்தையும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு கேளுங்க, நாளை கழிச்சு கேளுங்க, இல்லை உங்களுக்கு எப்போ தோணுங்க கேளுங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ உடனே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில், மனைவி கணவனுக்கு இடையில், பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட கேளுங்க. அதுதான் முக்கியம். பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட அது 2வது பார்த்துக்கலாம். பிள்ளைகள் பெற்றோர்கள்கிட்ட என்ன பண்ணுங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்குது, உங்களுடைய கனவு என்ன, வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் என்ன. அப்ப இந்த கேள்வி ஏன் நான் பிள்ளைகள் பெற்றோர்கள் கிட்ட கேளுங்க அப்படின்னா, பெற்றோர்கள் எப்பவுமே பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அதை அவங்களால புரிந்தே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சிருவாங்க. கேட்டாலும் அவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட நம்ம இதே கேள்வி என்ன பண்றதில்ல, கேட்கறது இல்லை. ஸோ நீங்க சின்ன வயசுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாட்சிக்கு ஆசைப்பட்டீங்களா, ஒரு கடிகாரத்துக்கு ஆசைப்பட்டீங்களா, இல்ல ஒரு விளையாட்டு பொருட்களுக்கு ஆசைப்பட்டீங்களா, என்ன உங்களுடைய கனவாக இருக்கின்றது? இன்னைக்கு நிறைய காணொலிகள் பார்க்கறதுல வரும் சில விஷயம் நம்மளோட அப்படியே என்ன ஒத்து போகும். 90s கிட்ஸோடைய ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு 30-35 வயசு ஆனது பிறகு கூட இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை பார்த்தா எல்லாருக்குள்ளேயும் கையும் காலும் பரப்புறாங்க. எனக்கும் நான் அது பார்த்தா பரப்புறோம். ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப விரும்பி தேடி சென்ற ஒரு பொருள். அப்போ அது போல எல்லாருக்குள்ளேயும் விருப்பு வெறுப்புகள், கனவுகள் அப்படின்னு இருக்கும். அப்போ கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட நீ என்னவாகணும்னு ஆசைப்படுற, உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணல, ஓகே நான் உனக்கு என்ன பண்றேன், சப்போர்ட்டை கொடுக்குறேன். ஸோ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் உதவியாக இருப்பது தான் குடும்பம். ஒருத்தர் நேசிப்பது,
ஒருத்தரை அன்பு செய்வது, ஒருத்தருடைய கனவை இன்னொருத்தர் நனவாக்குவது, அதுதான் குடும்பத்தினுடைய அழகு. அப்போ அந்த அழகை உருவாக்குவதற்கு இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், மற்ற கேள்வியை கூட நீங்க நாளை கேளுங்க, நாளை கழிச்சு கேளுங்க, ஆனா இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க. உங்களுடைய கனவு என்ன கேட்டலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிற இறை மக்கள்லாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்னைக்கும் நம்ம கிட்னி ப்ராப்ளம் பத்தி தான் பார்க்க போறோம். கிட்னி ஃபெயிலியர். இப்போ ஒரு 3 பேஷண்ட்டோட விவரம் இங்கே நம்ம உங்களுக்கு தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பேஷண்ட் மலேசியா. அவர் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக அவருக்கு கிரியேட்டினைன் யூரியா. அவர் டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட். அவருக்கு அடிக்கடி தலைவலி வரும். அவரா மாத்திரை அதிகமாக சாப்பிட்டதன் விளைவாகவும் சுகர் பிபி அதிகமாக இருந்து கண்ட்ரோல் இல்லாத காரணத்தினாலையும் கிட்னி ப்ராப்ளம். யூரியா கிரியேட்டினைன் அதிகமாயிடுச்சு. அதிகம் சொன்னால் 1.45 அந்த மாதிரி கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளும் போது நம்ம சொன்னோம், நீங்கள் இப்போவே மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டுக்க, டயட் கண்ட்ரோல் இருக்க, ஒரு நாளைக்கெல்லாம் நீங்கள் 1.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. அந்த 1.5 லிட்டர் யூரின் வெளியே போயிட்டோம். அதனால குடிக்கிற தண்ணியும் அளந்துக்குங்க, வெளியேற யூரினையும் அளந்து வச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்தது, சமைக்கும் போது எதுலேயும் உப்பு போட வேண்டாம். சாப்பிடும்போது நீங்கள் 1 கல்லுப்பு, 6 பிங்க் சால்ட்டு, இதில் 4 கிராம் எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு இருக்குமோ அந்த சால்ட்டை 4 கிராம் ஒரு நாளைக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. முறையான உடற்பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ் மேக்சிமம் சாப்பிடாதீங்க, தொடாதீங்க. முட்டை, வெள்ளைக்கரு மாத்திரம் நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம், அல்ல வீக்லி 3-4 எடுத்துக்கலாம். டெய்லி கூட எடுத்துக்கோங்க. ஆனால் பகலில் எடுங்க, நைட்டில் எடுக்க வேண்டாம். நான்வெஜ் டோட்டலாக வேண்டாம், சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மெடிசன் அவருக்கு மைல்டு டோஸ், ஒரு 3 வகையான மாத்திரைகள், ஒரு கஷாயம். நீங்கள் இது சாப்பிடுங்க. ஜென்ரலாக உங்களுக்கு அங்கே மூக்கரட்டை கீரை கிடைக்காது. கிடைக்கும் போது கிடைச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. கீரையே டோட்டலாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் கூட அவர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. இதில் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு அந்த கிரியேட்டினைன் 1.2 நார்மலில் வந்துடுச்சு. நார்மல்லையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து. ஆனால் இந்த மாத்திரைகளையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலேயே வரும்போது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் நம்ம நீண்ட ஆயுளுடன் கிட்னி ஃபெயிலியர்லேருந்து தப்பித்து, டயாலிசிஸ் இல்லாமல், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறேன். அடுத்து இன்னொரு பேஷண்ட் சென்னை தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பிரகாரம் 1.5 கிரியேட்டினைன். அப்போவே நாங்கள் சொல்லிட்டோம், ஊறுகாய் எடுக்காதீங்க, நான்வெஜ் எடுக்காதீங்க, உப்பு லிமிட் பண்ணுங்க. இது பழங்கள், அன்னாச்சி பழம், பப்பாளி, இந்த மாதிரி பழங்கள் லிஸ்ட் கொடுத்தாச்சு. சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, பிபி கிடையாது, சுகர் இருக்கு, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஆயுர்வேத மருத்துக்களும் உணவு கட்டுப்பாடோட இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 1.2 தான் கிரியேட்டினைன். அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போ தொடர்ந்து பார்க்குறோம். மேலும் அவங்களோட சிறுநீரகங்கள் பாதிக்காத வண்ணம் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்க உங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரிவிக்கிறோம். அடுத்து இன்னொரு பேஷண்ட், நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர். அவர் அரக்கோணத்துலேருந்து வந்துட்டு இருக்காரு. ரெகுலராக ஃபாஸ்ட் 2 இயர்ஸா வந்துட்டு இருக்காரு. அவருக்கு 2.2 கிரியேட்டினைன் ரிப்போர்ட்லாம் வச்சிருக்கேன். அப்போ அந்த தருணத்துல வந்தாரு. நான் சொன்னேன், ஐயா நான்வெஜ் எடுக்காதீங்க, உப்பு ஒரு நாளைக்கு 4 கிராம், தண்ணி ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர், மூக்கரட்டை கீரை சாப்பிடுங்க, காசினி கீரை சாப்பிடுங்க, மற்ற கீரை தொடாதீங்க. இந்த பாரம்பரிய அரிசிகள் இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, பூங்கார் அரிசி, இது போல அரிசிகளை நீங்க
உணவாக பயன்படுத்துங்க. பழங்கள், பச்சை காய்கறிகள் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை நீங்க காலை உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி பசிக்குதுன்னா அதே காய்கறி, அதே பழங்கள். அப்போ உப்பு, காரம், புளி, எண்ணெய், நெய், மசாலா அங்க தேவையில்லை. மத்தியானம் அந்த நாங்க சொன்ன அரிசியில சாதம், நாங்க சொன்ன காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கூட்டு. ஒரு நாளைக்கெல்லாம் 2 ஸ்பூன் தான் பருப்பு, 2 ஸ்பூன் பருப்பு தான் ஒரு நாளைக்கு அவர் கழுவிட்டோம். அதை வச்சு அவர் கூட்டு பண்ணிக்கிறாரு. அந்த கூட்டையே சாப்பிட்றாரு வயிற்று. மீதி நம்ம பழகினதுக்காக அந்த பாரம்பரிய அரிசி சாதம் பிளஸ் இந்த கூட்டோட சாப்பிட்டுக்கிறார், மோர் குடிச்சுக்கிறார். நைட்ல இந்த சிறுதானியங்கள்ல குதிரவாளி சொல்லியிருக்கோம் அவருக்கு, பார்லி சொல்லியிருக்கோம், கொள்ளு சொல்லியிருக்கு. இது 3 தான். குதிரவாளி, அரிசி, கொள்ளு, பார்லி, இது 3ல நீங்க கிச்சடி பண்ணுங்க, உப்புமா பண்ணுங்க, சூப் வச்சுங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. உப்பு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4 கிராம் தான். அவரும் தொடர்ந்து எடுக்கிறாரு. அவருக்கு எந்தவித பாதிப்பும் அதிகமாகாமல் தடுக்கப்பட்டிருக்கு. அவங்க டாக்டர் கிட்ட போறாங்க, என்னப்பா மலேசியா பேஷண்ட்டும் சரி, சென்னை பேஷண்ட்டும் சரி, அரக்கோணம் பேஷண்ட்டும் சரி, 3 பேருக்குமே டாக்டர் சொல்றது உங்க கிட்னி நல்லா இருக்கு போல இருக்கே, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆனா இவங்க இது எடுக்கிறது சொல்லல, ஆனா கடைபிடிக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, முன்னை விட நல்லா இருக்கேன், ஆக்டிவா இருக்கேன், நான் பேஷண்டே இல்லை, அந்த உணர்வு மனநிலை எனக்கு இருக்கு, தைரியம் இருக்கு. அதே போல 3, 4 எல்லாம் இருக்கு கிரியேட்டினைன். சொல்றவங்களுக்கு நாங்க சொல்றோம், கேட்கறவங்களுக்கு, தொடர்பு கொள்றவங்களுக்கு சொல்றோம். கண்ட்ரோல் இருக்கவங்களுக்கு நல்லா குறைஞ்சி வருது. புரியுதுங்களா? சிலர் கண்ட்ரோலே இல்லை, அவங்கெல்லாம் டயட்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே செட் ஆகாது, நீங்க போங்கன்னு அனுப்பிடுறோம். அதனால ஒரு நோய் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வெளிவர வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நீங்கள் கடைபிடித்தால். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில், குறிப்பாக பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவிக்கு இடையில் கேட்க வேண்டிய கேள்விகள், உறவை வலுப்படுத்துவதற்கான சாதாரண எளிய கேள்விகள். ஃபைனலாக என்ன? எஸ், இப்போ இருக்க நம்மளோட இந்த காலகட்டத்தில் எல்லோருமே என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியலை தேடி ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? யாருக்குமே நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்குறோமா, டைம் கொடுக்குறோமா, எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. அது எல்லாருக்கிட்டுமே வர ஆன்சர் நோ அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு நாள் கிடைக்காதா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது ஒரு டூருக்கு போயிட்டு வர்றதுக்கோ, இல்லை ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஏக்கத்தோடு தான் நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இந்த கேள்வி நாம் கேட்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம எங்கேயாவது போகலாமா ஒரு டூருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வியை கேளுங்க, எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு வருவாங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டுன்னு. கண்டிப்பா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னொன்று, நீங்க எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி ஐயோ எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அபத்தமான ஒரு பொய். என்ன கேட்டா என்னை பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன், நேரம் இல்லை அப்படின்னு ஒண்ணு கிடையவே இல்லை. எல்லாருக்குமே போதுமான நேரம் என்பது இருக்கின்றது. அந்த நேரத்தை யார் சரிவர பயன்படுத்துறோம் அதுதான் இங்க பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியறது இல்லை. விவிலியத்தில் அழகா சொல்லியிருக்கிறது, கடவுளுக்குரியது கடவுளுக்கும், சீசருக்குரியது சீசருக்கும். அப்போ வேலை செய்யக்கூடிய நேரத்தில் வேலைக்கு கரெக்டாக என்ன பண்ணணும், கொடுக்கணும். அங்கே உட்காந்து நம்ம பர்சனல் ஃபேஸ்புக் நோன்றதோ இல்லை பர்சனல் சாட் பண்ணுறதோ இல்லை பர்சனல் ஒர்க்கை பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தவறு. அப்போ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஆஃபீஸ் ஒர்க் என்ன பண்ணக்கூடாது, அங்கே எடுத்துட்டு வந்து கூடாது. அப்போ அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா, ஒரு சர்ச்சுக்கு போகலாமா, ஒரு திருத்தலத்துக்கு போகலாமா, இல்லை ஒரு டூர் எங்கேயாவது போயிட்டு வரலாமா, இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது என்ன பண்ணலாம் போயிட்டு வரலாம். குடும்பமாக செல்கின்ற பொழுது அந்த ஃபேமிலி பாண்ட் என்ன ஆகும்னா அதுக்கு ஏற்றார் போல சில. ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய காரணம்னா பொருளாதார சிக்கல் அடுத்து நிறுத்துவோம். இப்படி ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் இருக்கு, இதுக்கு போயிட்டு வரணும், குறைஞ்சது ஒரு 10,000 20,000 என்ன பண்ணும், செலவு பண்ணும், இதுக்கு நான் எங்க போவேன், எனக்கு அப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம், குறை சொல்லலாம். அதான் அப்படி சொல்லக்கூடிய நாம தான் வீட்டுக்கு இப்போ எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தேவை அப்படின்னா அதே 20,000 ஃப்ரிட்ஜ் நம்ம என்ன பண்றோம், வாங்கி வைக்கிறோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பைக் எங்கேயோ வெளியே போறதுக்கு என்னோட வேலைக்கு ரொம்ப தேவை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு நம்ம செய்யறோம், வாங்குறோம் இல்லையா? அதாவது என்னன்னா என்னுடைய தேவையை பொறுத்தது. கண்டிப்பா எனக்கு தேவைன்னு நினைச்சா எப்படினாலும் என்ன பண்றேன், வாங்குறேன். அப்ப எனக்கு பொருளாதார சிக்கல்ங்கிறத நான் பெருசா யோசிக்கிறதுல, எனக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்படுங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. அப்போ இதுல மட்டும் நம்ம சொல்றது அப்படிங்கறது அபத்தமான போய். அதனாலதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் அபத்தமான போய். அப்போ ஃபேமிலியோட நேரத்தை செலவிடுவதற்கு எங்க போகலாங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பிணைப்பை என்ன பண்ணும், அதிகப்படுத்தும். சிறப்பான நாள், சிறப்பான கேள்விகள் கண்டிப்பா கேட்டு பார்ப்போம். இன்னைக்கு நாள் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். கனடாவில் வசிக்கும் ஜென்சி கெல்வின் இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சாமுவேல் பியோ, அம்மா ரெபேக்கா, அக்கா ஜெசி கேத்ரின், தாத்தாக்கள் ஜோசப், குமார், பாட்டிகள் அருள், மேரி, பார்த்தி,
ஆத்தே ஆனிக் கிருபா, சித்தி ரோஸ்லின், தம்பி ரோஷன் மேத்யூ, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிஸ்டிகா ஸ்டெஃபானி இன்று தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அம்மம்மா, தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, தங்கைகள், ஜெரோலின், ஜியானா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் பார்த்துட்டும் இன்றைய நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுக்கு சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, அதை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன கூறுகிறார் என்று விவிலிய வார்த்தையை கேட்போமா? திருப்பாடல் 121 வசனம் 8. நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்திடுவார். நண்பர்களே, நம் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருப்பவர். நாம் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும், நாம் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் போதும், பல்வேறு பணிகளுக்கு நாம் திட்டமிட்டு செயல்படும் போதும் ஆண்டவர் நம்மோடு இருப்பவர். அதனால்தான் பாருங்கள், திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளவு அழகாக, நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் ஆண்டவர் இப்போதும் எப்போதும் உன்னோடு இருப்பார். விவிலியத்தில் நாம் அறிந்திருக்கின்ற யாவே ஆண்டவர், புதிய ஏற்பாட்டில் நாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தூய ஆவியாகிய ஆண்டவர், இந்த 3 பேருமே எப்போதும் நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு செயல்படுகின்றவர்கள். அதனால் நம்மை எப்போதும் பாதுகாக்கின்றவர்கள். அதனால்தான் உன்னோடு அவர் இப்போதும் எப்போதும் இருப்பார் என்று மிக தைரியமாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் போகும்போதும் வரும்போதும், நீங்கள் ஒவ்வொரு பணிகளை செய்யும் போதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில், குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவிக்கிடையில் கேட்க வேண்டிய சில சாதாரண எளிய கேள்விகள். இது நம்முடைய உறவை வலுப்படுத்துவதற்கான கேள்விகள். அப்போ இந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது மைண்ட்ல நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கேள்வி கேட்கிறவங்க லிசன் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோட என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். இதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னோம், இல்லை நான் என்னை நியாயப்படுத்துவதற்காக நான் வாதிட வேண்டும்ங்கிற மைண்ட் செட்டோட தயவு செஞ்சு இந்த கேள்வி எதையும் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. அது ஏற்கனவே அந்த ஒரு விவிலியத்தில் சொன்ன மாதிரி தான், இந்த பேயை வரட்ட போய் இந்த பேய் போய் கூட ஒரு 7 பேய் கூட்டு வந்துச்சான் அப்படிங்கிற கதையா. இந்த ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்கிறோம்னு சொல்லி நான் இந்த தீர்ப்படக்கூடிய மனநிலையில கேள்வி கேட்டா அது இன்னொரு 7 பிரச்சனை என்ன பண்ணும், அப்ப அந்த மாதிரியான மனநிலையில் இல்லாமல், காது கொடுத்து கேட்கக்கூடிய மனநிலையில், உறவை வலுப்பற செய்யக்கூடிய மனநிலையில், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனநிலையோடு இந்த சாதாரண கேள்வி கேட்டு பாருங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் இந்த நிகழ்ச்சி நிறைவு செஞ்சு இந்த நாளை இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், உலகை அழகாக்குவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.